அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம், சுக்கிரனுடைய வேலை ஆரம்பம். அந்த வகையில மேசராசினியர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடகராசியில் சூரியனும் புதன் வக்ரகதியிலும், கன்னி ராசியில் கேதுவும், சிம்மத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகம் தரக்கூடியவர். அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு? வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களினுடைய அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவற்றை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரனாகும். சுக்கிரன் அசுர குரு ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். சுக்கிரன் வேஷக்காரகன். நடிகர்கள், கலை துறைக்காரர்கள், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள், சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள், வெண்மை பொருள்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பதும் இவர்தான். வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தருகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்வுக்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவன் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர் இவர். மிக உயர்ந்த வாகனமாக, ஒன்று மேற்பட்ட வாகனமாக என குறிப்பிடுவரும் இவர்தான். இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர்தான். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி, சுக்கிர உச்ச கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதை கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குபவர். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இரு பாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்தரக்காரகன். அதாவது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுப்பவரும் இவர்தான். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிகவும் அவசியம். அதேபோல் லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி
வழங்குவாரு. இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சமடையும் போது 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்தது இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தனவிரயம், கௌரவ இழப்புகள், அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகத்தையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடையக்கூடிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன். இவர் கலையுணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார். கலை அம்சமுள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார். அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம், வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஊட்டுவார். இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார். கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர். வாசனை திரவியங்களால் சுக அனுபவம் அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் வசதி வாய்ப்பு, பூர்வீக சொத்து, கல்வியில் மேன்மை, மகிழ்ச்சியான மனவாழ்வு, பெண் குழந்தை யோகம் உண்டாகும். சுக்கிரன் பாவிகளின் சேர்க்கை பெற்றால் கலப்பு திருமணம், காதல் திருமணம் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தற்போது அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது மிகுந்த யோகம் தரும். படிப்பு முடிந்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குங்க. புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதற்கான சூழ்நிலை உண்டாக இருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய இந்த சிம்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தால் சொத்து விற்பனையும் அதன் மூலம் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேசராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு முயற்சி பலன் தருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. கலைஞர்களுடைய செல்வாக்கு உயருங்க. மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த இலக்கை அடைவார்கள். பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடுங்க. விரயங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இது மாதிரியான நேரங்கள்ல தேவையில்லாத வீண் விரய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் நீங்கள் உண்டு, உங்களுடைய பணி உண்டு என்று இருப்பது மிகவும் அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மேசராசினியர்களுக்கு இன்றைய தினத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுங்க. வினைகள் தீரும், காரிய வெற்றிகள் நடைபெறும். நீங்கள் முயற்சிக்க கூடிய காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.